டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது மதுரை ரீஜனல், கும்பகோணம் ரீஜனல் ஃபார் எம்டிசி சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இது எல்லாமே நடக்கும். கும்பகோணம் ரீஜனில் பார்த்தோன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை எல்லாமே வந்து வரும். அதே மாதிரி எம்டிசி சென்னை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த அப்ரண்டிஸ். ஸோ அப்ரண்டிஸ்க்கான ஒரு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேஷன், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்டு இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பாஸ்ட் அவுட் டூரிங் 2020, 2021, 2022 மற்றும் 2023 பாஸ்ட் அவுட் ஆன அந்த இன்ஜினியரிங், டிப்ளமோ அண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு முழுக்க ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் கொடுக்குற ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இது 1 இயர் தான் வந்து 1 இயருக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் டிப்ளமோ, இன்ஜினியரிங் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தராங்க. இதோட மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும், கிராஜுவேட்டுக்கு அப்ரெண்டிஸ்க்கு வந்து 9,000 தராங்க. 8,000 ஃபார் த டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து தராங்க. ஸோ ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா இது டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 20 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 51 வேக்கன்சி. ஸோ இதில் 2 சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலில் மட்டும் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு 35, டிப்ளமோக்கு வந்து 62 வேக்கன்சியும் எடுத்துருக்காங்க. அதேமாதிரி எம்டிசி சென்னையை பொறுத்தளவில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் பொறுத்தளவில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 பேரும், டிப்ளமோக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 பேர் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்டைஃபன் பார்த்தா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 9,000 வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜனை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஎம், பிபிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்ரெண்டிஸ் வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 688 வேகன்சிஸ் வந்து ஆல் ஓவர் அந்த தமிழ்நாட்டில் இருக்க டிஎன்எஸ்டிஸில் அந்த 3 ரீஜனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி நம்பர் 1 வந்து அப்ரெண்டிஸ் கிராஜுவேட்க்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது ரெகுலர் ஆர் ஃபுல் டைமில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுக்கணும். 2வது கேட்டகரி பாருங்கள், டெக்னாலஜி ரெகுலர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சுக்கணும். இவங்களை பொறுத்தவரையில் ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் வந்து பண்ணிக்கணும். ஆர்எஸ் வந்து கிராஜுவேஷன் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் பொறுத்தவரை கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2வது கேட்டகரியில் டெக்னீஷியனை பொறுத்தவரை டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து ஒரு ஃபுல் டைமில் வந்து ரெகுலரில் முடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3rd கேட்டகரிஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் இதில் வந்து ரெகுலராக வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்க ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் இந்த டிகிரி முடிச்சவங்க அதுக்கு எலிஜிபிள். ஏஜை பொறுத்தவரை ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் வேக்கன்சிஸ் வந்து எல்லாமே ஆஸ் பர் நார்ம்ஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த இது மாதிரி இருக்கிற தனியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனுமே ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ் ரூல் படி 1992 படி அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது அப்ரெண்டிஸ் ஆஸ் பர் ஆக்ட் வந்து 1917 படி பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 1 இயர் மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில் இந்த ஜாபை பொறுத்தவரையில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட், மார்க்கின் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் திருச்சி, டிஎன்எஸ்டிசி திருச்சியில் வந்து நடக்குது. இந்த ஜாபை பொறுத்தளவில் இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து டிஏடிஏ வந்து பார்த்திங்கன்னா வில் பி பெய்டு ஃபார் த அட்டெண்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது நோ டிஏடிஏ வில் பி பெய்டு. ஸோ டிஏடிஏ எதுவுமே வந்து பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 14/6/2020 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் டிஎன்எஸ்டி மதுரை ரீஜன், டிஎன்எஸ்டி கும்பகோணம் இதுக்கு எல்லாத்துக்குமே 8
7/2024. ஸோ ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது. டிக்ளரேஷன் ஃபார் ஷார்ட் லிஸ்ட் வந்து இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா 12/7/2024. இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் வந்து டிஎன்எஸ்சி திருச்சியில் நடக்குது. இது வந்து டேட் வந்து டென்டேட்டிவாக வந்து 22/7/2024 27/24/7/2024. இந்த டேட் வந்து டென்டேட்டிவ் தான். இட் மேபி சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பொறுத்தளவில் நமக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் மட்டும்தான், 2 ப்ராசஸ் தான். ஸோ 1 இயர் இது வந்து அப்ரண்டிஸ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த டிஎன்எஸ்எஸில் கவர்மெண்ட் ஜாப் போடும்போது இந்த அப்ரண்டிஸ் முடித்த சீனியாரிட்டி படி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து ஜாப் ஆஃபர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.